வணக்கம். அனைவருக்கும் இனிய வணக்கம். அது சொல்கிறேன், நாம் எப்பொழுதுமே அங்கே போய் தங்கணும், இங்கே போய் தங்கணும், அந்த ஆசிரமங்கள் அந்த எண்ணம் வந்தது கிடையாது. கல்லூரி படிக்கும்போது போனோம், வெளியில் இவங்க வள்ளலார் இது மாதிரி இருந்ததுனால நம்ம அங்கே போனோம். ஆனால் அங்கே போகும்போதுக்கு பிறகு தான் அங்கே நடந்த சில விவரங்கள் அனுபவத்தை தான் நான் சொல்ல முடியும், அனுபவம் இல்லாத நான் சொல்ல முடியாது. இன்றைய மாணவர்களாகிய நீங்கள் சரியாக இருக்கணுங்கிறதுக்கு தான் நான் சொல்கிறேன். எங்கள் வீட்டு பையங்க சினிமா தேட்டருக்கு போகிறான், பயப்படுவீங்க. இல்லை டாஸ்மார்க் சாராய கடைக்கு போகிறான், பயப்படுவீங்க. அதே மாதிரி தான் ஆசிரமத்துக்கு போகிறான், பயப்பட வேண்டும். ஏன் அவன் போய் செல்வது உண்மையான ஆசிரமம் தானா? ஆசிரமம் என்றால் என்ன? இந்த மடம்னா என்ன? இந்த ஆன்மீக நிலையம்னா என்ன? அப்படிப்பட்ட இடத்துக்கு உங்கள் பையன் போகிறான் அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே அவனுடைய நோக்கம் என்ன, அங்கே நடக்கிறது என்ன, உண்மையில் ஆசிரமத்தின் வெளியில் நடப்பது என்ன, உள்ளே நடப்பது என்ன, என்ன சொல்லுகிறார்கள். உங்களுடைய வீட்டு பிள்ளைகள், அது யாரை வேணாலும் இருக்கலாம், எனக்கு தம்பியாக இருக்கலாம், பையனாக இருக்கலாம், அவங்களோட நடவடிக்கைகள் என்னென்ன நடக்குது, என்ன நடவடிக்கைகள் நடக்காமல் இருக்குது, அனைத்து உற்று நோக்க வேண்டும். சாதாரண விஷயம் இல்லை. தமிழர்களும் தமிழ் பண்பாட்டையும் தமிழ் கலாச்சாரத்தையும் அழித்திட வேண்டும் என்பதற்காக 2000 ஆண்டுகளாக ஒரு கும்பல் பல்வேறு சூழ்நிலையில் பல்வேறு விதமாக படையெடுப்பு நடத்துகிறது. இப்பொழுது நடத்துகின்ற படையெடுப்பு என்று சொன்னால் பண்பாட்டு படையெடுப்பு. ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு மேல் வந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய ஒரு விழிப்புணர்வு நமக்கு சோதிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். என்று சொன்னால் நாம் அறவழியிலே வாழ வேண்டும். அறச்சின்னம் நம்முடைய வள்ளுவன் நம்முடைய ஆசான். தமிழ் பெருமக்களின், நீ தமிழர்களில் எந்த மரபு வேண்டுமானால் இருங்கள், எந்த சமூகத்தை வேண்டுமானால் இருங்கள், ஆனால் அனைத்து சமூகத்திற்கும் அனைத்து மனித தமிழர்களையும் கடந்து அனைத்து மனித இனத்திற்கும் ஒரு உன்னதமான வாழ்வியல் நூல் திருக்குறள். அப்படிப்பட்ட திருக்குறள் நம்முடைய தாய்மொழியில், நாம் பிறந்த மொழியில் அது இருக்குது. அதை கடைப்பிடித்து வாழ்ந்தோம்னாலே நம்ம கடவுளும் தனியாக தேட வேண்டியதில்லை, உன்னதமான நிலைக்கு போயிடுவோம். அதை நம்ம வாழ்வை நடைமுறைப்படுத்தணும். அதை பண்ணாலே போதும், நமக்கு வேறு ஆளுங்க தேவையே இல்லை, வேறு எந்த இதுவும் தேவையில்லை. ஏன்னா நம்ம சித்தர்கள் சொல்லாது இதை சொல்லிட்டாங்க. இதுக்கு சொன்னால் நீங்கள் நல்ல பழக்கவழக்கத்தோடு நம்மளுடைய வீட்டு பிள்ளைகள் வளர்ப்பீங்க. நீங்கள் ஆசிரமத்துக்கு போனால் ஆசிரமத்துலலாம் வரவங்களை யோக்கி அனுப்பிங்க. ஆனால் ஆசிரமங்களை வரதெல்லாம் ஃபோர்ஜரியாக தான் இருப்பான். ஏன்னா அந்த சாமியார்களுக்கு நான் பார்த்த வரையில் ஒரு சில சில இடங்களில் பார்க்கும்பொழுது அவங்க வருகின்ற சில மனிதர்களுடைய எச்சரிக்கையோடு பழக வேண்டும். இதெல்லாம் நம்மளுடைய தெரிந்து கொள்ள வேண்டியது. என்றால் அங்கே உங்களுடைய குடும்பத்தை கலைப்பதற்கான அனைத்து சூழ்ச்சியும் நடத்தப்படுகிறது. உங்களுடைய பண்பாடு கலாச்சாரம் அனைத்தையும் அழிப்பதற்கான அனைத்து விவேகானந்தர் பேரையும் நடக்கிறது. விவேகானந்த சேவா சமிதி, விவேகானந்த சேவா சங்கம், எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. ஆனால் விவேகானந்தர் உருவாக்குறது ராமகிருஷ்ண படம் மட்டும்தான். அதனுடைய இது வேறு. ஆனால் அதன் பெயரில் நடைபெறுகின்ற தனியார் நிறுவனங்கள் நிறையா இருக்குது. அவங்களாம் வெளியில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பான், வள்ளலார் ஒட்டியிருப்பான், இல்லை சீரடி சாய்பாபா ஒட்டியிருப்பான், புட்டபுத்தி சாய்பாபா ஒட்டியிருப்பான், இல்லை விவேகானந்தர் ஒட்டியிருப்பான், இல்லை ராமகிருஷ்ணன் ஒட்டியிருப்பான், சாரதேவின்னு ஒட்டியிருப்பான், எதை வேணாலும் ஒட்டியிருப்பான். அவன் ஒட்டுற ஸ்டிக்கர் இது வேணாலும் இருக்கும். ஆனால் நம்முடைய குழந்தைகள் உண்மையில் எதிர்க்காக போகிறார்கள். அது மட்டும் இருக்கணும். இதுதான் நான் சொல்கிறேன். விழிப்புணர்வோடு இருக்கணும். தமிழர்களுக்கு திருக்குறள் போதுமானது. திருக்குறள் எவ்வளோ இருக்குது, நாலடியார் இருக்குது, அகநானூறு இருக்குது, புறநானூறு இருக்குது, என்ன சொல்ல நம்மள்கிட்ட எல்லாமே இருக்குது. இவனுங்க எல்லாம் ஃபோர்ஜரி போயிடுவான். இவனுங்க சும்மா சொல்லி நம்மளை கெடுத்துருவானுங்க, நம்மளை கீழே தள்ளி விட்டுருவான். ஒரு உதாரணத்துக்கு சொல்ல, நம்ம சைவ மரபு இருந்தால் நம்மளை சைவ மரபுலேருந்து கீழே இறக்குவான். மதுக்குடியோடு சேர்த்து வைப்பான். நான் சமீபத்தில் பார்த்தோம், ஒரு விவேகானந்த மட சாமியார் அங்கே வர்றவங்களுக்கு பீடி பிடிக்கிறதுக்கு காசு கொடுப்பான், தண்ணி போடுறதுக்கு காசு கொடுப்பான், இவன் அவனை சாமிப்பான். இதெல்லாம் நான் பார்த்தனால தான் சொல்கிறேன். ஆனால் தமிழர்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். ஜாதி எங்கே இல்லைன்னு நினைக்காதீங்க, அங்கே தான் ஜாதி அதிகமாக இருக்குது. நீங்கள் போனோடனே நீங்கள் உங்கள் நண்பர்கள், உங்கள் பையனோட நண்பர்கள் போனாங்கன்னா என்ன ஜாதின்னு 2 பேரும் கேட்பாங்க. 2 பேரும் ஜாதி பிரிச்சுடுவோம், ஒருத்தர் மோத விடுவோம். நான் பார்த்த மாதிரி அந்த ஆசிரமத்தில் விவேகானந்த சம்பந்த ஆசிரமம், அங்கே பார்த்தீங்கன்னா தமிழர்களோட நாயுடுகள் இருக்காங்களே, தெலுங்கர்கள், அவங்கள பழக்க வைப்பாங்க. 2 பேரும் டேக் பண்ணி அவங்கள விட்டு மோத விடுவாங்க. தெலுங்கு பேசுகிறவங்க, சௌராஷ்டிரா பேசுகிறவங்க, அது தமிழர்கள் இல்லாதவர்களை வைத்து தமிழர்கள் அடிப்பது. இதுதான் அவர்களுடைய மரபு சூழ்ச்சி. இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. ஒரு ட்ரஸ்ட்டில் வளராது, அந்த ட்ரஸ்ட்டில் கொள்ளையடிக்கிறதுன்னு ஒருத்தன் வளர்த்துருக்கான். அவன் வேலையே அதுதான். எதுக்கு இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா,
நம்மளுடைய கடமையை நம்ம சரியாக செஞ்சுட்டு வரும்போது கணவன் மனைவி குழந்தைகளோடு வாழும் பொழுதும் அந்த வாழ்க்கை வள்ளுவன் வாழ்வியல் முறையில் வாழ்ந்தோம்னாலே நம்ம உன்னதமான நிலைக்கு போயிடுவோம். திருக்குறள் அறம் பொருள் இன்பம், அறத்துப்பால் பொருட்பால் இல்லையா? அறவழியில் வாழ வேண்டும், அறவழியில் பொருள் ஈட்ட வேண்டும், அறவழியில் இன்பம் தூக்க வேண்டும். இது 3 இருந்துச்சுன்னா 4வதாக உள்ளது நீ தேடவே வேண்டாம், தானாக வந்துடும். அதனால் நம்ம தேவையெல்லாம் போட்டு குழப்பிக்கிட்டு கண்டவனையும் போய் படிச்சுக்கிட்டு கண்டவனையும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. தமிழர்களுடைய பாரம்பரியம் உன்னதமானது. நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன், இதை உங்களுக்கும் சொல்கின்றேன். தற்போது அந்த காணொலி மாணவர் இப்போது சுவிஸிலே விழா வந்து கொண்டிருக்கிறது. இந்த நாள் கூட எனக்கு ஒருத்தர் அனுப்பியிருந்தார், அதை நான் டெலிட் பண்ணிட்டேன், உடனே அடிச்சிட்டேன். என்ன காரணம்னா இது நம்மளுடைய விழிப்புணர்வுக்காக தான் போடுறோம், நம்ம விளம்பரத்தையாக போடலை. நம்மளுடைய இந்த படம் கூட தேவையில்லை, இந்த இதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் உங்கள் இது பண்ணி போட்டுக்க, முக்கிய விழிப்புணர்வு நமக்கு தேவை, அவ்வளோதான். விழிப்புணர்வு தான் கடவுள் நிலை. விழிப்புணர்வு இல்லாத நிலை கடவுள் நிலை இல்லை. கடவுள் என்றாலே விழிப்புணர்வு தான். அவேர்னஸ் இஸ் காட், மஸ்ட் நீட் அவர்ஸ் டு தமிழர்ஸ். ஓகே, ஆகையால் மீண்டும் லண்டன் மால் முருகன் பக்தர்களுக்கு என்னுடைய வணக்கம். இதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், நம்ம தெளிவாக இருந்தால் போதும். தமிழர்களுக்குள் ஒற்றுமை இருக்க வேண்டும். நாம் எங்கே பிறக்க வேண்டும் என்று, எந்த தாய் தந்தையருக்கு பிறக்க வேண்டும், எந்த சமூகத்திலே எந்த ஜாதியிலே பிறக்க வேண்டும் என்பது கூட நாம் நினைப்பதில்லை. நாம் நடக்கின்ற ஒழுக்க நடவடிக்கையில் தான் தீர்மானிக்கின்றது. நாம் நடக்கின்ற ஒழுக்க நடுவில் தீர்மானிக்கின்றது. ஆகையால் நாம் சராசரியாக நம்ம கணவன் மனைவியாக குழந்தைகளோடு இல்லறத்திலே வாழ்ந்து சிறப்பாக வள்ளுவன் வாழியிருப்போம். வள்ளுவன் திருவள்ளுவன் வகுத்து கொடுத்த திருக்குறளை நாம் ஒவ்வொரு நாளும் வீட்டிலே வைப்போம். ஒவ்வொரு பூஜையிலும் திருவள்ளுவர் இடம்பெற வேண்டும். ஒவ்வொரு வீட்டு நூலகத்திலும் திருக்குறள் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு திருக்குறள் நாம் மனனம் செய்ய வேண்டும். நம் குழந்தைகள் மனனம் செய்ய வேண்டும். நாம் திருக்குறள் வாழ்வியலை நம் உணர்வோடு உண்ணும் உணவாக, உடலில் ஓடும் குருதி இரத்தமாக, நாடி நரம்பெல்லாம் ஓட வேண்டும். நம்முடைய பண்பாடு, நம்முடைய கலாச்சாரம், மனித இனத்தின் ஏன் அனைத்து உயிர்களுக்கும் உன்னதமான ஒரு பண்பாடு, ஒரு கலாச்சாரம். அதை நாம் காப்பாற்ற வேண்டியது ஒவ்வொரு தமிழ் மண்ணுடைய கடமை. அதனால் தமிழ் ஒவ்வொரு பெண் வீட்டில் குழந்தைகளாக இருக்கணும், யாராக இருக்கட்டும், ஒவ்வொருத்தருடைய கடமை. சும்மா தமிழும் சொல்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. திருக்குறளை படிப்போம். எல்லோரும் யாரையும் நம்ம வெறுக்க வேண்டாம். எந்த மரபொழியும் எந்த மொழியிலையும் நம்ம வெறுக்கணுங்கிறது நம்ம எண்ணம் கிடையாது. ஆனால் நாம் நம்மளுடைய பண்பாட்டு கலாச்சாரத்தை படிக்கணும். நம்முடைய மனைவியை தவிர மற்ற அனைவரும் நமக்கு சகோதரிகள், தாய்மார்களே. அப்படி என்று ஒவ்வொரு ஆண்கள் நினைக்க வேண்டும். அதுபோல் ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய கணவனை தவிர பாக்கி அனைவரும் நமக்கு தகப்பனார், அப்பா, அண்ணன் தம்பிகளாக தான் நாம் பாவிக்க வேண்டும். அப்படி சிந்தித்து வாழ்வது தான் நம்முடைய மரபு, அதுதான் தமிழ் மரபு. அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய ஒவ்வொரு குடும்பம் உன்னத நிலையை அடையும். ஆகையினால் விவேகானந்தர் போன்ற கண்ட குப்பைகளை எல்லாம் போட்டு மனதில் சொதப்பிக் கொள்ளாதீர்கள். அதெல்லாம் வாழ்ந்து காட்டுவதில்லை. இல்லை, மைக்கு கிடைச்சோன்னு பேசிட்டு போயிருக்கான், அவ்வளோதான். அதெல்லாம் கிடையாது. வள்ளுவன் தன்னை உலகுக்கு தந்த தமிழ் பண்பாடு, சரியா? தமிழ்லாம் நம்ம ஒன்றே எல்லாரையும் வெறுக்கணும்னு அர்த்தம் கிடையாது. நம்ம வழி உன்னதமான வழி, அதை நடந்து சொல்லுவோம், சரியா?